பண்டம் பாத்திரம் நகை நட்டு எல்லாத்தையும் குடிச்சே இந்த குடியாரை அழிச்சிட்டியா? ஏயா இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டியா? இவன் கூட என்னால வாழ முடியாது, என்னைய அத்து விட்டுருங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். அத்து விடுறதுக்கு எதனா பட்டமா? இவன் கூட போய் வாழுன்னு சொன்னீங்க. உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் போய் வாழ்ந்தேன். ஏதோ அக்கா கூட அதுன்னு சொன்னீங்களா? இவன் போதைக்கு அதையே அத்து வித்து குடிச்சிட்டியாயா? என்ன கையால மாலை எடுத்து கொடுத்தீங்களா அந்த கையாலே மாலை எடுத்து கொடுத்து பாடையில ஏத்திராதீங்கய்யா. செல்லம் அப்படிலாம் சொல்லாத, ஐயா மனசுக்கு கஷ்டப்படுமா என்ன? நான் என்ன வித்தா போயிட்டேன், அடகு தானே வச்சிருக்கேன். அப்பாவுக்கு ஓட்டு போட்டால் நகை கடையெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட போகிறாரு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் ஒருத்தருக்கு தான் அப்பா, இப்போ நாட்டுக்கே அப்பா. அப்பா நம்மளை கை விட்டுற மாட்டார், சரியா? டேய், பொம்பளை பொறுத்து போறதுக்கு காரணம் அவ கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கிறதுனால. ஒரு பொண்ணுக்கு புருஷன் செத்தாதாண்டா விதவை, ஆனா இப்பவே அவ விதவை. அம்மா, இப்பவே மீதி இருக்கிற மஞ்ச கைத்தையும் கழட்டி அவன் மூஞ்சில வீசுமா. சித்ரா மன்னிச்சிட்டு சித்ரா. தொடாதையா, முன்னெல்லாம் நீ எப்ப என்னைய தொடுவேன்னு நான் காத்திருந்தையா. இப்ப எல்லாம் நீ தொடும்போது என் உடம்புலாம் எரியுதியா. உன் கூட வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம். நீ எதுக்குமா சாகணும்? இளம் விதவைகள் உருவாகிறத தடுக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின அந்த தேன்மொழியே உயிரோடு இருக்கும்போது நீயே சாகணும்? ஐயா நீங்க வாழ வச்சுதாயா பழக்கம், என் குடும்பத்தை பிரிச்சுதாங்கய்யா. எங்கிட்ட மன்னிப்பு கேட்காதரா, பெத்த தாயும் மனைவி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு.